ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தம்பனேலில் பார்த்த மாதிரி தான். நம்ம ஷோல்டர் பெயின், ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழே இருக்கும், அந்த போனில் இருக்கிற பெயின் நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அதை தான் பார்க்க போகிறோம். பின்னாடி கை கொண்டு போக முடியாது, ரொம்ப மேலேக்கு போக முடியாது கை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கும் நாம் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ் தான். இதை பண்ணிங்கன்னா நீங்கள் அப்போவே ரிசல்ட் பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கிற பெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படி ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் டெய்லி பண்ணுங்கள். இப்படி கை இருக்கா, இதை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டருக்கு இது ஸ்ட்ரைட்டாக இப்படி நம்ம த்ரோட்டோட கரெக்டாக இந்த சைடு இப்படி தான் வைக்கணும். இப்படியெல்லாம் இல்லை, கரெக்டாக இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இழுத்துக்கோங்க, ரெண்டு கையும் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லதுக்கு தான். பெயின் இல்லாதவங்களுக்கு இது பெரிய ஒரு மேட்டராக இருக்காது. ஆனால் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெயினாக இருக்கும் இந்த ஏரியா. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதில் ரிசல்ட் இருக்கும். ஒரு 20 செகண்ட்ஸ் இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கையால் இன்னொரு கையை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த ஷோல்டரோட இந்த ஸ்டார்டிங் வரதில்ல, இங்கே நாம் இங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே நமக்கு இழுக்க முடியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இப்படி இழுத்துக்கோங்க. கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும், அது பரவாயில்ல, உங்களுக்கு நல்லதுக்கு தான். தென் இங்கே மறுபடியும் அதே மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ் இழுத்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே நிறைய ஸ்பேஸ் கிடையாது, ஸோ என்னை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க கமெண்ட்ஸில், நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் இப்படி பிடிச்சிட்டு கீழே இழுங்க. அப்புறம் மேலேக்கு கொண்டு போங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். அந்த மசிலை ரொம்ப ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணால் போதும். ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி. தென் ரிலீஸ். அதே மாதிரி தான் அடுத்த கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அதே ஏரியாவில் தான். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இழுங்க. அதுக்கப்புறம் மேலே கொண்டு போங்க அதே ப்ரெஷரில். ஒரு 20 செகண்ட்ஸ் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் இது. கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே பெயின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், இல்லாதவங்களுக்கு தெரியாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கையை பின்னாடி இப்படி வச்சுட்டு இப்படி இந்த ஏரியா இதை இப்படி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. அப்புறம் கையால் தலையை கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த மசில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். அது கொஞ்சம் பெயினாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பண்ண வேணாம், ரொம்ப இழுக்க வேணாம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே பின்னாடி பாருங்கள். ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க, கொஞ்சம் பின்னாடி இப்படி பார்த்துக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் கையால் தலையை கொஞ்சம் இழுத்து பிடிங்க. தென் ரிலீஸ். இதே மாதிரி தான் இந்த சைட் பார்க்கலாம். இப்படி தலையை ஹோல்ட் பண்ணிவிட்டு இழுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 செகண்ட்ஸ். தென் கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கோங்க, மேலேயே பாருங்கள், கொஞ்சம் இழுத்து பின்னாடி மேலே பாருங்கள். தென் ரிலீஸ். இதெல்லாம் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தடவை ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது, ஏன்னா பின்னாடி இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட் நமக்கே பண்ண முடியாது. அதனால தான் நாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஏரியாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரே நாளில் சரியாகணும், ஒரே டைமில் ரெடி ஆகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுக்காதீங்க. ரொம்ப இழுத்து அந்த மசிலை ரொம்ப டயர்ட் ஆக்கிடாதீங்க. இந்த பெயின் ஸ்டார்ட் ஆகி 1 நாள் 2 நாள் தான் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடச்சிரும். மேபி
1 டைம் 2 டைம் நீங்கள் இதை பண்ணாலே சரியாயிரும். இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷங்களாக எனக்கு இந்த கையே ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பண்ண பண்ண உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லும்போது தான் நம்ம வந்து மறுபடியும் நம்ம வீடியோ போடணும், நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனே எனக்கு வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.